பெருமை அப்படிங்கிறது ஆணவமா பேசுறது, தன்னை உயர்த்தி பார்க்கிறது, கர்வம் கொள்றது மாத்திரம் பெருமை இல்ல. சுயத்தை எங்கெல்லாம் முன்னிறுத்துகிறோமோ அதுவும் பெருமையே. பெருமை அப்படிங்கிறது சுயத்தை கொண்டு வருகிறது. நல்லா பாருங்க, தேவன் பாவியை எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லப்படல. வசனம் சொல்லுது அவர் பாவத்தை வெறுக்கிறார், அவர் பாவத்துல பிரியப்படுகிற தேவன் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் பாவியை வெறுக்கிறார்னு எங்கேயுமே சொல்லப்படல. அவர் பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவியை அவர் நேசிக்கிறார். ஏன்னா மனிதர்கள் எல்லோருமே பாவிகளா தான் இருந்தோம். அவர் நம்மை நேசித்ததினால் அவர் இறங்கி வந்து நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆனா அவர் எதிர்த்து நிற்கிற ஒரே இடம் பெருமை. பாவத்துக்கான ஒரு தீர்வு சிலுவையில கொடுக்கப்பட்டாச்சு. அதுக்கான தண்டனையையும் அவர் செலுத்தி முடித்து விட்டார். அதை சரி செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கான கிருபையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா பாவத்தை நீங்க மேற்கொள்ள முடியும். அவர் எதிர்க்கிற ஒரே காரியம், அவர் பெருமையை எதிர்க்கிறார். ஏன் தெரியுமா? அந்த பெருமை இருக்கிற இடத்துல தேவனால் செயல்பட முடியாது. அவர் செயல்படாமல் அந்த இடத்தை அவரால் சரி செய்ய முடியாது. அதனாலதான் அவர் பெருமையை எதிர்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.